Hi, we are here at Mahavu Tamil Mahavidyalaya, which is identified as a school to be supported through 50 school project. Here I have Mr. Selva Kumar, the principal of this school. Good morning, sir. எங்களுக்கு கொஞ்சம் இந்த மகாவர் ஸ்கூல் பற்றியும் இந்த ஸ்கூலில் இப்போதைக்கு நீங்கள் முகப்படுத்துகிற பிரச்சனை பற்றி சொல்ல முடியும். பல்வேறு சிக்கல்கள் என்னன்னு சொன்னால் இந்த இந்த பகுதிகளில் தோட்ட பிரதேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் தான் படிக்கலாம். அப்போயுமே வசதிகள் மிக குறைவாக இருக்குது. குறிப்பாக பாடசாலை பொறுத்தவரை அதிகளவான பிள்ளைகள் இருக்கிறனால எங்களுக்கு இடப்பற்றாக்குறை, குறிப்பாக பில்டிங்ஸ் மிக குறைவாக இருக்குது. இதனால பிள்ளைகளுடைய கல்வியில் இது பெருமளவான பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக எங்களுடைய பிரதான மண்டபம் இருக்கிறது, அதில் ஒரு 5 வகுப்புகள் தான் போடலாம். ஆனால் நாங்கள் 9 வகுப்புகள் போட்டுருக்கோம். அது பிள்ளைகள் பல சிரமங்கள், ஆசிரியர்களுக்கும் கற்பிக்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது. குடிநீர் பிரச்சனை மிக பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன சொன்னால் ஊற்று நீர் ஒன்று வருது, அது தோட்டத்துக்கும் சேர்த்து தான் வருது. இப்போ சில காலங்களில் பாடசாலைக்கு நீர் வராது. அப்போ 570 பிள்ளைகள் தண்ணி பாவிக்கிற நேரம், தண்ணி இல்லாத நேரம் பல சிரமங்களுக்கு ஆளாக வேண்டிய தேவை இருக்குது. மலசல கூடம் போதிய அளவு இல்லை. குறிப்பாக பெண் பிள்ளைகள் பாவிக்கக்கூடிய வசதியான அளவு மலசல கூடம் இங்கே இல்லை. பாடசாலை சுற்றி ஒரு வேலி இல்லை. அந்த வேலி இல்லாதனால மிருகங்களும் சரி, ஆடு மாடுகள் மற்ற ஏனைய மனிதர்களும் ஈவினிங் மாலை நேரங்கள் இங்கே உழவுறாங்க. பாடசாலைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். மற்றது எங்களுக்கும் ஒரு தனியான ஒரு அமைப்பு செஞ்சுக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் வேற ஒரு ஸ்கூல். இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே தெரியும் இந்த ஸ்கூல் மாத்திரம். எங்களுக்கு ஒரு வாசிக சாலை இல்லை. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இந்த சயின்ஸ் லேப் இல்லை. சாதாரண ஒரு சின்ன இடத்தை வச்சுருக்கோம். நாங்கள் அதை தான் சில எங்களுடைய பரிசீலனைகள்லாம் பயன்படுத்துகிறோம். அது சயின்ஸ் லேப்பாகவே இல்லை, அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி எங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப் கம்ப்யூட்டர் லேப் இல்லாதனால எங்கள் பிள்ளைகள் அதுக்கான அறிவினை எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் தன்னுடைய வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்கின்ற அளவு அறிவினை பெறக்கூடிய அளவு இல்லை. வெறுமனே ஏற்றுக்கொள்வதில் தான் சூழல் பெறக்கூடிய மாதிரியான வாய்ப்பு இருக்கு. ஆரம்பத்தில் இருந்த கூட பிள்ளைகள் தொகை அதிகரிச்சனால நேசனாக்காலும் குறைவாக இருக்கு. அதனால பிள்ளைகள் உட்காரத்துக்கு சிரமப்பட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நிறைய முதுகு வலியெல்லாம் வருது. இப்படி கொஞ்சம் பல பிரச்சனைகள் பாடசாலைக்கு இன்னும் அதிகமாக சொல்ல நிறைய பிரச்சனைகள் ஸ்கூலில் இருக்குது. ஏன்னா இது மிக நீண்ட காலமாக அபிவிருத்தி செய்யப்படாத ஒரு பாடசாலைன்னு நினைக்கிறேன்.